அண்ணா பேப்பரில் பார்த்தீங்களா? பொங்கலுக்கு ஃபுல்லாக தலைவர்கள் வாழ்த்து செய்தி படிக்கவே சந்தோஷமா இருக்குண்ணா. டேய், அதெல்லாம் டெம்ப்ளேட் நியூஸ்டா. அவங்க அப்படியே மனம் வந்து நைட்லாம் கண்ணு முழிச்சு எழுதி ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பியிருப்பாங்கலாம் நினச்சிட்டு இருக்காங்க. சம்பிரதாயத்துக்கு வந்துடும்டா. அண்ணா புதுசாக பொங்கலுக்கு வந்த படங்கள்லாம் வெற்றி தடை போடுதாமா? நீ பார்த்த பேப்பரில் விளம்பரம் வந்திருக்குண்ணா. பேப்பரில் அப்படி தாண்டா வரும். அதெல்லாம் டெம்ப்ளேட் அட்வர்டைஸ்மெண்ட்ரா. இப்போ கங்குவா படமே வந்தாலும் கூட வெற்றி நடை போடுகிறதுன்னு தான் பேப்பரில் வரும். ஏன்டா இதுக்கெல்லாம் போயிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க ஓவரா? அண்ணா இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த ஆம்னி பஸ்ஸில் அதிக கட்டணம் வசூலிச்சா கடுமையான நடவடிக்கையா அமைச்சர் சொல்லிருக்காரு. இதுவும் டெம்ப்ளேட் தான்டா. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பண்டிகை சமயத்தில் இந்த மாதிரி அறிவிப்புலாம் வரதாண்டா செய்யும். பேசாம பேப்பர் படிடாடே ஆய மூடிட்டு. அண்ணா ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், தேர்தல் நடைமுறை சட்டம் அமலுக்கு. அப்படின்னா என்னன்னா, அப்படின்னா கட்சி அரசியல் சம்மந்தமான விளம்பரங்களெல்லாம் அழிச்சிடுவாங்க. அப்புறம் கட்சி தலைவர்களோட செலலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்து வாக்காளர்கள் மனசு மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எலெக்ஷன் கமிஷனோட ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை அதெல்லாம். இது ஒரு வகையான டெம்ப்ளேட்டு தான். சரிண்ணா, அப்படின்னா அந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும்ல. ஏய், இப்போ தானே சொன்னேன், அதெல்லாம் டெம்ப்ளேட்டுடா. அது ஒரு பக்கம் நடக்கும். பணம்லாம் கரெக்டாக போக வேண்டிய கைக்கு போய் சேர்க்கும். எனக்கு நம்ம ஊரில் இருக்க பிடிக்கவே மாட்டேங்குதுண்ணா. வேற எங்கன்னா பிறந்துக்கலாம் போல இருக்கு. வேற எங்கன்னா பிறந்துக்கலாமா? அமெரிக்காவுக்கு போய்ட்றியா? அங்கே தான் லாஸ் ஏஞ்சல்ஸு கலிஃபோர்னியான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு எழுதிது. நாங்களாம் போகல. வேற அடிக்கடி இடைத்தேர்தல் வருது தவிர ஒரு ஓட்டுக்கு 5000 வரைக்கும் தராங்களாம். இப்போ சமயம் வீடை மாற்றிக்கிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கே போயிடலான்னு பார்க்குறேன். அடிக்கடி இடைத்தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு நீ ஈரோடு கிழக்கு போயிடுவியா வீடை மாற்றிக்கிட்டு? போகும்போது சொல்லு, நானும் வரேன்.